கோடை காலம். வானிலிருந்து சுட்டெரிக்கும் வெயில், சுற்றியுள்ள காற்று மிகவும் சூடாக இருப்பதால் உடல் வெப்பமடைகிறது. தலைவலி, சோர்வு, முகத்தில் நிறமாற்றம், மோசமான உடல்நிலை போன்றவை உண்டாகுகின்றன. இதை வெப்ப பக்கவாதம் அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் என்பர். வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டால் கொடுக்க வேண்டிய முதலுதவியை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம். வெப்ப பக்கவாதம் என்பது ஒரு தீவிர பிரச்சனையாகும். இது யாருக்கும் ஏற்படலாம். ஆனால் தொழிலாளர்கள், விளையாட்டு வீரர்கள், வெப்பமான தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள், தீயணைப்பு வீரர்கள் போன்றவர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் அதிகம். கோடையில் மிக வெப்பமான நாட்களிலோ மிகவும் ஈரப்பதமான காலநிலையிலோ தடிமனான அல்லது வெதுவெதுப்பான ஆடை அணிந்து வேலை செய்பவர்கள் கூட இதனால் தாக்கப்படலாம். இன்றைய தலைப்பு வெப்ப பக்கவாதம் எனப்படும் ஹீட் ஸ்ட்ரோக்கிற்கான முதலுதவி. முதலில் பாதிக்கப்பட்டவரை வெப்பமான இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அழைத்து செல்லவும், நிழலான காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு செல்லவும். வெப்ப பக்கவாதத்திற்கான அறிகுறிகள் உள்ளனவா என்று பார்க்கவும். பாதிக்கப்பட்டவர் உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கலாம். வெப்பத்தில் உடல் தகித்து கொண்டிருக்கலாம். சிவந்து காணப்படலாம். வியர்க்காது. சுவாசம் லேசாகவும் வேகமாகவும் இருக்கும். நாடி துடிப்பு மிக வேகமாக ஆனால் பலவீனமாக இருக்கலாம். அந்த நபர் மயக்கமும் அடையலாம். வெப்ப பக்கவாதம் ஒரு தீவிரமான நிலை. பாதிக்கப்பட்டவருக்கு உடனடி மற்றும் சரியான கவனிப்பு தேவை. பாதிக்கப்பட்டவரின் ஆடைகளை தளர்த்தவும், உடலில் இருந்து தேவையற்ற ஆடைகளை அகற்றவும், கால்களை சிறிது மேலே தூக்கவும் அல்லது உயர்த்தவும். டவல், படுக்கை விரிப்பு அல்லது எளிதில் கிடைக்கக்கூடிய பருத்தி துணி எதையேனும் எடுத்து நீரில் நனைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் உடலை ஈரமான துணியால் துடைக்கவும். கழுத்தில் இருந்து அக்குள், வயிறு மற்றும் தொடைகள் வரை துடைக்கவும். இந்த துணியை மீண்டும் மீண்டும் நனைத்து கொண்டே இருக்கவும். முடிந்தால் பாதிக்கப்பட்டவரின் மீது தண்ணீரை தெளியுங்கள். மின் விசிறியை ஓடவிடுங்கள். பாதிக்கப்பட்டவர் சுயநினைவுடன் இருந்து அவரால் விழுங்க முடியும் என்றால் சிறிது சிறிதாக குளிர்பானம் அருந்து செய்யுங்கள். அதாவது சந்தையில் கிடைக்கும் பழச்சாறு, விளையாட்டு வீரர்கள் அருந்தும் பானங்கள் போன்றவை. உடலில் ஈரப்பதம், அத்தியாவசிய உப்புகள் ஆகியவற்றின் சமநிலையை பராமரிப்பது அவசியம். எதையும் வேகமாக குடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் சில ஸ்பூன்கள் குடிக்க வைக்கலாம். அரை கிண்ணத்திற்கு மேல் வேண்டாம். பாதிக்கப்பட்டவரை பதற்றமற்ற நிலையில் வைக்க வேண்டும். அவரின் நிலையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் அதே நிலையில் எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது. ஓய்வெடுப்பது அவசியம். வெப்ப பக்கவாதம் என்பது ஒரு தீவிரமான நிலை. சில நேரங்களில் நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படலாம். அவற்றின் நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாதிக்கப்பட்டவர் எதையும் குடிக்க முடியவில்லை, மயக்கமாக இருப்பது, வாந்தி, இவை அனைத்தும் பாதிக்கப்பட்டவரின் நிலை மோசமடைந்து வருவதை காட்டுகின்றன. நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக உதவி கேட்க வேண்டும். உதவிக்கு 108 அல்லது 112 எண்களை அழைக்கலாம். அத்துடன் பாதிக்கப்பட்டவரை முடிந்தவரை மீட்கும் நிலையில் வைக்கவும். ஆம்புலன்ஸ் அல்லது மருத்துவருக்காக காத்திருக்கும் போது பாதிக்கப்பட்டவரின் சுவாசத்தை கண்காணித்து அவருடைய உடலை குளிர வைக்க முயற்சிக்கவும். மீட்பு நிலை குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பாருங்கள். மீட்பு நிலைக்கு 7 படிகள். வெப்ப பக்கவாதத்திற்கு முதலுதவி செய்யும் போது என்ன செய்யக்கூடாது என்று இப்போது அறிந்து கொள்ளுங்கள். நோயாளியை சுற்றி கூட்டம் கூடுவதை அனுமதிக்க கூடாது. எதையும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க கூடாது. மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் கொடுக்க கூடாது. எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், முதலுதவி என்பது அவசர காலத்தில் வழங்கப்படும் உடனடி உதவி மட்டுமே. முடிந்த அளவு
விரைவில் டாக்டரின் ஆலோசனையை பெற வேண்டும். வாங்க இன்னொரு முறை பார்ப்போம். வெப்ப பக்கவாதத்திற்கு முதலுதவி செய்வது எப்படி? பாதிக்கப்பட்டவரை விரைவில் நிழலான மற்றும் காற்றோட்டமான இடத்திற்கு மாற்றவும். ஆடைகளை தளர்த்தவும். தேவையற்ற ஆடைகளை கழட்டவும். கால்களை கொஞ்சம் உயர்த்தவும். உடலை ஈர துணியால் நன்றாக துடைக்கவும். துணியை அடிக்கடி நனைத்து கொண்டே இருங்கள். முடிந்தால் தண்ணீர் தெளியுங்கள் மற்றும் மின்விசிறியை போடுங்கள். முடிந்தால் சிறிதளவு குளிர்பானத்தை கொடுங்கள். பாதிக்கப்பட்டவர் ஓய்வெடுக்கட்டும். அவரின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருங்கள். நிலைமை மோசமாக சென்றால் உடனடியாக மருத்துவரின் உதவியை நாடுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி மற்றும் ஒரு பணி. நமக்கு ஏன் வியர்க்கிறது? வியர்வைக்கும் வெப்ப பக்கவாதத்திற்கும் தொடர்பு உள்ளதா? ஆம் என்றால் எப்படி? இது உங்கள் பணி. உங்கள் நண்பர்களில் ஒருவர் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். எப்படி முதலுதவி செய்வது என்று யோசியுங்கள். அதை நடித்து நாடகமாக எடுத்து முடிந்தால் வீடியோவையும் பகிரவும். முதலுதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். விழிப்புடன் இருங்கள்.